பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸலாஸும் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்துல் ஈமான். யாரிடத்தில் 3 அம்சங்கள் இருக்கின்றனவோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக மாறிவிடுகிறார். உண்மையில் ஈமானுடைய சுவை என்பது என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை, அதனுடைய யதார்த்தத்தை சரியாக சுவைத்தவராக மாறிவிடுகிறார். முதலாவது விடயம், அன் யகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இவர்கள் 2 பேரை விடவும் வேறு எவரும் அந்த மனிதனிடத்தில் நேசத்துக்குரியவராக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசத்துக்குரியவராக யார் பார்க்கிறாரோ, யார் ஏற்படுத்தி கொள்கிறாரோ, அவர் ஈமானை உண்மையாக சுவைத்தவராக மாறிவிடுகிறார். ஈமான் என்றால் என்ன என்பதை யதார்த்தபூர்வமாக உணர்ந்தவராக மாறிவிடுகிறார். வ அன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். அவர் ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுக்காகவே அவர் அந்த மனிதரை நேசிக்கக்கூடியவராக மாறிவிடுவாராக இருந்தால் ஈமானுடைய சுவையை அவர் அறிந்து கொள்கிறார். ஒரு மனிதர் நேசிக்கிறார் என்றால் அவர் அல்லாஹுக்காக நேசிக்கிற போதுதான். அவர் தவறு விடுகிற நேரம் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடியவராக, அவர் பாவம் செய்கிற நேரம் அந்த பாவத்தை தடுக்கக்கூடியவராக, அநியாயம் செய்கிற போது அந்த அநியாயத்தை சுட்டி காட்டக்கூடியவராக, அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இருக்கலாம், தன்னுடைய பெற்றோராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை அல்லாஹுக்காக நேசிக்கிற போது உண்மையில் அவர்கள் தவறு செய்கிற நேரம் அதை தடுக்கக்கூடிய அந்த உணர்வு அவரிடத்திலே ஏற்படும். உண்மையில் அல்லாஹுக்காக அவர்களை நேசிக்கவில்லை என்றால் அவர்கள் தன்னுடைய நெருங்கியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கிற தவறை சரிகாணக்கூடியவராக ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். அதே நேரம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் அவர்களை நேசத்தில் முதன்மையாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதன் அர்த்தம் வேறு எவரையும் நேசிக்கக்கூடாது என்பதல்ல. நாம் அல்லாஹுவையும் நேசிக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும். அதே நேரம் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் என்று யாரையும் நேசிக்க முடியும். அவர்களுடைய நேசம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். அவ்வாறு அல்லாஹுக்காக இருக்கிற போது ஈமானை சுவைத்தவனாக மாறிவிடுகிறான். அதே போன்று அன் யக்ரஹ அன் யஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐ யுக்தஃப ஃபின்னார். ஒரு மனிதன் இறை விசுவாசியாக மூமினாக இருக்கிற போது அவன் இறை நிராகரிப்பின் பக்கம், குஃப்ரின் பக்கம் அவன் திரும்பி விடுவதை வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க வேண்டும் என்றால், தன்னை நெருப்பிலே போட்டு விடுவதற்கு எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். தன்னை ஒருவர் நெருப்பு கிடங்கிலே தூக்கி வீசி விடுவதற்கு யாராவது விரும்புவோமா என்று கேட்டால் யாருமே விரும்ப மாட்டோம். அப்படி அந்த கிடங்கிலே தான் போடப்படுவதை எப்படி ஒரு மனிதன் வெறுப்பானோ, விரும்ப மாட்டானோ, அவ்வாறு இறை மறுப்பின் பக்கம் தான் செல்வதை ஒரு மனிதன் வெறுக்கிற போது உண்மையிலே அவன் ஈமானுடைய சுவையை சுவைத்தவனாக மாறிவிடுகிறான். அவனிடத்தில் ஈமானின் சுவையை ஒரு மனிதன் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒரு மனிதன் தான் செய்கிற வணக்கங்கள் அல்லது தான் செய்கிற காரியங்கள் இறை மறுப்பை ஏற்படுத்துமாக இருந்தால், குஃப்ரை ஏற்படுத்துமாக இருந்தால், உண்மையிலே ஒரு மனிதன் அந்த பாவங்களை, அந்த குஃப்ரின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய காரியங்களை விட்டும் அவன் ஒதுங்கி விட வேண்டும். எப்படி என்றால், நரகத்தில் தான் போட்டு விடுவதை எப்படி அவன் விரும்ப மாட்டானோ அவ்வாறு இந்த காரியங்களை அவன் வெறுக்கக்கூடியவனாக மாற வேண்டும். அப்போதுதான் உண்மையில் அவனிடத்திலே ஈமானுடைய சுவையை நாம் பார்க்க முடியும். வல்லவன் ரஹ்மான் நாம் ஒவ்வொருவரும் ஈமானை உண்மையாக சுவைக்கக்கூடியவர்களாக, அந்த ஈமானை சுவைப்பதற்கான இந்த 3 அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.